யோபுவினுடைய வாழ்க்கையில் அந்த மனுஷன் அதுவரை காதுகள் இல்லாத கர்த்தரை கேட்கிறான், கண்கள் காண ஆரம்பிக்கிறது. தேவன் சபையாரே உங்களுக்கு தரிசனமாக போகிறார். இருதயத்தில் பரிசுத்தம் உள்ளவன் தேவனை தரிசிப்பார்கள், மத்தேயுவில் வாசிக்கிறோம். இந்த இருதயத்தில் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் தரிக்கப்பட்டிருக்கலாம், ஆலயத்துக்கு போக்குவரத்தமாக இருக்கலாம், இப்படி தான் போய் கொண்டிருக்கோமே தவிர உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியம் என்று வேண்டுமென்றால் பெரிய ஒரு தரிசனம் உங்களுக்கு வர வேண்டும், பெரிய ஒரு திறப்பு வர வேண்டும். இது தனிப்பட்ட விதத்தில் உங்கள் கூட ஆசீர்வதிக்கப்படுவதற்கு கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் காணப்பட வேண்டும். ஆண்டவரே இதெல்லாம் நான் செய்யவே மாட்டேன், உங்களுடைய இஷ்டத்துக்கு நான் சொல்கிறேன், இந்த தவறு நான் இனி செய்யவே மாட்டேன், இது தவறு செஞ்சுட்டு வந்து ஆண்டவரே என்னை மன்னின்னு சொல்கிறது இல்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல உட்கார முடிந்தால் உட்காருங்க, முழங்கால் படி விட்டால் முழங்கால் படிடுங்க, எப்படி உங்களுக்கு சரியுமோ அதை உட்காந்து, ஆனால் மனதை திறந்து உட்காருங்க, கர்த்தரிடத்தில் கேளுங்க. ஆண்டவரே நான் உம்மோடு சஞ்சரிக்க விரும்புகிறேன், தேவைகளுக்காக ஜெபித்ததெல்லாம் போதும், உம்மோடு சஞ்சரிக்க விரும்புகிறேன், என்னை நினைத்தரலாம். அப்போ பாருங்கள், உங்களுக்கும் அவருக்கும் நடுவில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் தடைகளை கொண்டு வருகிற காரியங்க. உன் பாவங்கள் உனக்கு நன்மையை கொண்டு வராது இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அதை கர்த்தர் வெளிப்படுத்துவார். நம்ம சிலதெல்லாம் நல்லதை நினைத்து கொண்டே இருப்போம். ஆபிரகாம் கடைசி வரைக்கும் தெரியல, லோத்து கூட இருக்கிறது மிகப்பெரிய தொந்தரவாகவே நினைக்கல. அப்படி வளர்த்த பாசம், ஜனத்தை விட்டு வானா ஜனத்தை கையில் பிடிச்சிட்டு வரவா சொன்னாங்க. அதுக்கு தான் அந்த மனுஷன் கடைசி வரைக்கும் கனி கூடாதானா இருப்பான். உங்களுடைய தோழமை, உங்களுடைய நட்பு, அது மனசே சொல்கிறேன். சில குணாதிசயங்களும் உங்களை கனி கொடுக்க விடாது, சில மாய்மாலங்கள் உங்களுக்கு கனி கொடுக்க விடாது. அதை முதல்ல அனுப்பணும். அதுதான் நம்முடைய சரீரத்தோட சரீரமாக காணப்படுகிற லோத்து கோப்பாக இருக்கும். மனுஷங்களாம் விட்டு வந்தால் கூட மனசை விட்டு வர முடியாது. மனசு இன்னும் பழைய காரியத்தில் இருக்குது, பழைய குணாதிசயத்தில் இருக்குது, பழைய சிந்தையில் இருக்குது, பழைய சந்தேகத்தில் இருக்குது, பழைய பார்வையில் இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் புது சிருஷ்டியாக இருக்கிறீங்க, இன்னும் கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட பகுதி இன்னும் பழைய சிருஷ்டியாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. இதில் வெளியரங்கமான பாவம்லாம் இல்லை. சிகரெட் பிடிச்சது, தண்ணி போட்டது, அந்த சவகாசம்லாம் இல்லை இப்போது. ஆனால் மன ரீதியான ஒரு போராட்டம் இருந்து கொண்டு இருக்கு. என்ன போராட்டம்? குண சித்திரங்களை மாற்ற முடியல, கோவம் வருதையா. இப்போ இன்னும் அந்த புது சிருஷ்டியாக மாறிட்டால் கூட பழைய ஆட்களை பார்க்குறப்போ ஒரு கொந்தளிப்பு வரும், வைப்ரேஷன் இருக்கும். ஏயா முடியல, இது சோதனைக்குன்னே வருவான், நம்மால் கண்ணில் மாட்டுவான்.